ஜெர்மனியில் பிப்ரவரி மாதத்தில் ஏற்படும் மாற்றங்களும் புதிய நடைமுறைகளும் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய பிப்ரவரி மாதத்தில் ஜெர்மனியில் வசிக்கும் மக்கள் அதிக அரசு துறை வேலை நிறுத்தங்களை எதிர்கொள்ள நேரிடும். மருத்துவமனைகள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற சேவைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 7% சம்பள உயர்வை விரும்புகிறார்கள். எனினும் இதற்கு அதிக நிதி தேவைப்படும் என அரசாங்கம் கூறுவதால் வேலை நிறுத்தங்கள் தொடர வாய்ப்புகள் உள்ளன. இந்த வேலை நிறுத்தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தாமதங்கள் மற்றும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். பிப்ரவரியில் ஏற்படவுள்ள மற்றொரு மாற்றம் பிரித்தானியாவுக்கான பயண விதிகளாகும். பிப்ரவரி 25 முதல் பிரித்தானியா அல்லது ஐரிஷ் கடவுச்சீட்டு இல்லாத பயணிகள் பிரித்தானியாவுக்கு செல்வதற்கு முன்னர் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றெடுக்க வேண்டும். இதற்கு 16 யூரோக்கள் வரை செலவாகும். இதனை பெற பயணத்திற்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும். அத்துடன் பிப்ரவரியில் பணம் மற்றும் சேவைகளுடன் தொடர்புடைய மாற்றங்களும் உள்ளன. பிப்ரவரி 1 முதல் ஜெர்மனியின் சூரிய சக்தி கட்டணம் மறுசீரமைக்கப்படும். மேலும் மற்றொரு மாற்றம் அமேசான் பிரைம் வீடியோ தொடர்பானது. இதற்கான பயனர்கள் தாம் செலுத்திய பணத்தை திரும்ப பெற பதிவு செய்யலாம். இதேவேளை பிப்ரவரியில் பல கலாச்சார நிகழ்வுகளையும் கொண்டு வருகிறது. கார்னிவல் கொண்டாட்டங்கள் பிப்ரவரி 12 மீள ஆரம்பித்து பிப்ரவரி 16 உச்சத்தை அடைகின்றன. மேலும் ஜெர்மனியில் உள்ள முஸ்லிம்களுக்கு பிப்ரவரி 17 ரமலான் ஆரம்பிக்கிறது. அதே நாளில் சீன புத்தாண்டும் கொண்டாடப்படும். குதிரை ஆண்டான அதனை கொண்டாட ஜெர்மனியின் பல பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.